முருகப்பெருமானின் கதை பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. முருகன் என்பது இந்து சமயத்தில் மிகவும் புகழ்பெற்ற தெய்வங்களில் ஒருவர். தமிழர் மரபில் அவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கே அவருடைய புராணக்கதை பார்க்கலாம். முருகன் பிறந்த கதை. முருகன் சிவபெருமானின் 3வது கண்ணிருந்து எழுந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில் விழுந்தன. அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவியின் அருளால் அந்த 6 குழந்தைகள் ஒன்றாக இணைந்து ஆறுமுகம் கொண்டவர் ஆனார். அதனால் முருகனுக்கு ஷண்முகன் என்றும் பெயர் வந்தது. சூரபத்மனை வென்ற கதை. அசுரன் சூரபத்மன் உலகத்தை அடக்கிய போது தேவர்கள் சிவபெருமானிடம் உதவி கேட்டனர். முருகன் தன் வேலாயுதத்துடன் போர் செய்து சூரபத்மனை வென்றார். இறுதியில் அந்த அசுரன் மயிலும் சேவலும் ஆக மாறினார். அதனால் முருகனின் வாகனம் மயில் கொடி சின்னம் சேவல். முருகனின் திருமணங்கள். முருகனுக்கு 2 திருமணங்கள். ஒன்று தேவயானை தேவர்களின் மகள், இமயமலையில் திருமணம். 2 வள்ளி ஒரு வேடன் மகள், காதல் திருமணம். இந்த 2 கதைகளும் வாழ்க்கையின் 2 பாதைகளை குறிக்கின்றன: ஒழுக்கம், காதல். தமிழல். தமிழ்நாட்டில் முருகன் தமிழர்களுக்கு முருகன் மிக நெருக்கமான தெய்வம். அவரின் புகழ்பெற்ற 6 திருத்தலங்கள் 6 படை வீடு என்று அழைக்கப்படுகின்றன. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை. சுருக்கமாக, முருகன் என்பது அறிவு, துணிவு, நீதி, உண்மை, அன்பு.